நாளைக்கான வீடியோக்குரிய ஒரு அட்டகாசமான பிரமாதமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி வந்துட்டு யாருக்கும் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அந்தத்துக்காக வந்துட்டு அவங்க ஃபேஸெல்லாம் காமிக்கலை, பட் ஃபோன் பேசுகிறது அவங்களோட ஒன் சைடு எப்படி தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. எங்கடி இருக்க, அப்ளைலேருந்து இதோ வரேன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் உன்னை இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அபிராமி, உன் பையன் கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேனா? இப்போ நீ வெளியில் வந்து நில்லு, முன்னாடி நான் நிற்பேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ளைலேருந்து இதை தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல, இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் எல்லோரும் வாங்கப்பா, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் உயிர் தோழிகள், அவள் வந்துட்டு உங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லாரையும் வெளியில் வந்து நின்றுட்டுருக்காங்க. யாரா கார்லேருந்து இறங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா, அம்பிகா மேமு, நீங்களும் வந்துட்டீங்களா, ஆட்டம் களைகட்ட போதே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதோடு சேர்ந்து நம்ம கார்த்திகோட தாத்தாவும் அப்புறம் பாட்டியும் இவங்கெல்லாம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். கூட கொஞ்சம் பயங்கரமாக வந்துட்டு ஃபன்னாக இருந்திருக்கும். ஏன்னா அதிகமாக நோஸ் கட் வாங்குறது பாட்டிக்கிட்ட நம்ம ஐஸ்வர்யா தான். பாவம் இப்போ ஐஸ்வர்யா வேறு மாற்றிட்டாங்க. அவங்க ஐஸ்வர்யா ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம், அவங்க வந்துட்டு வேறு ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு கமிட் ஆகிட்டாங்க. அதனால தான் இந்த சீரியலை விட்டு போயிட்டாங்க. பட் இதுலேயும் அவங்க வந்துட்டு ஒரு காமெடி பீஸ் மாதிரி தானே இருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் வந்துட்டு வந்து இறங்கவும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபிராமி போயிட்டு அம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் இப்போ வந்துட்டேன்ல, உன் பையன் கல்யாணத்துக்கு பறந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் எங்கள் பொண்ணு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ தான் என் மருமக தீபா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா பணிவாக நடந்துக்கிறாங்க. நல்ல பணிவான மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா அவங்க சொல்கிறாங்க. உன் வாயிலேருந்து நல்ல சர்டிஃபிகேட் வந்துருச்சுல, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக ஃபன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு போகிறாங்க. என்ன இது ஒரே வந்துட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கல்யாண ஃபங்க்ஷன்னா எந்த மாதிரி இருக்கணும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு களைகட்ட வேணாமா? அதை விட்டுட்டு எக்ஸாம் எழுத வந்த மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கீங்க, என்ன ஆட்டம் பாட்டத்தை போட்டலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வந்துட்டே இல்லை, இனி உன்னை கையில் பிடிக்க முடியுமா, ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், நினச்ச கனவு ஒன்று நிஜமாக நடந்துருச்சுன்னு பாட்டை போட்டு எல்லாரும் வந்துட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தீபாவெல்லாம் சொல்லவே வேணாம், ஏன்னா அவங்க இந்த மாதிரி வந்துட்டு சீன் வரணும் தான் ஆசைப்பட்டாங்க. உண்மையாக வந்துட்டு தீபாவோட அந்த ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம ரியா வந்துட்டு தீபாவாக வந்திருந்தாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த முறைக்கிறதா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்போ தீபாவுக்கு கொடுக்குற விதத்தில் கேரக்டர் கொடுத்தா தானப்பா நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது நான் வாட்ச் பண்ண வரைக்குமே. அடுத்து வந்துட்டு திடீர்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு இடையில ஒரு அமைதி. என்னடான்னு பார்த்தா கார்த்தி போலீஸோடு வந்திருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, எதுக்கு போலீஸை கூப்பிட்டு வந்திருக்காரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இது, எதுக்கு வந்துட்டு கல்யாணத்தன்னைக்கு போலீஸை கூப்பிட்டு வந்திருக்கா, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஒருத்தங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கு தம்மா போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அது யாரா இருக்கும், யாரா அந்த சைலன்ஸ் சங்குனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒருத்தங்க பதட்டமாக நின்றுட்டு இருக்க. ஒருத்திக்கும் ரம்யா பதட்டமாக நிற்கிறாங்க, இன்னொருத்திக்கா ஐஸ்வர்யா நம்ம ரூபஸ்ரீ எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்களே, ஒருவேளை நம்ம தான் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலிசடையை வந்துட்டு பயத்தில் இருக்க. டக்குன்னு வந்துட்டு ரம்யாவை அரெஸ்ட் பண்ணுங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. தீபா வந்துட்டு என்னங்க இது, அம்மும் எதுக்கு தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அவள் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சும்மா இருங்க, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அம்மையாரை வச்சு உங்களை கொலை பண்ண பார்த்தது அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்து வெறி பிடிச்ச மாதிரி உங்களை மாற்றினது, இப்போ வரைக்குமே உங்களுக்கு நடந்த எல்லா கெட்டதுக்காரனா அவங்க தான், அது மட்டும் கிடையாது அவங்க அப்பாவையே அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா ரம்யா வந்துட்டு எப்படி கார்த்தி பிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா மூலயமா தான் போய் பிடிச்சிருக்காரு. கார்த்தி வந்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணி பார்த்துருப்பாங்க, ஃபோன் எடுக்கலையில, அது மூலயமா தான் போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ எனக்கு பேர்பட்ட துரோகத்தை பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் ரம்யாவை கண்ணத்திலே பலார்னு அடிக்கிறாங்க தீபா. அப்புறம் போலீஸ் வந்துட்டு ரம்யாவை எழுத்துட்டு போக, அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ முடிஞ்சிடுது. செம ஃபன்னாக இருக்க போதுங்க. ஸோ சண்டே ஸ்பெஷலாக யாருமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஏன்னா நானுமே பயங்கர வெயிட்டிங்காக இருக்கேன் இந்த ரம்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற சீனை பார்க்க. அதை விட கார்த்தி ப்ரப்போஸ் பண்ணுறதை பார்க்க ஆசையாக இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.